நான் இங்க கனடாக்கு வந்து 2 months ஆயிடுச்சு. சர்வைவல் மோடுக்கு வந்தாச்சு. ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாமே கிடைக்கும், பாத்துக்கிறதுக்கு அம்மா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரகிளாவே தெரியாது. எனி கண்ட்ரி உங்களுக்கு பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா தான் இருக்கும். கனடாக்கு வராதீங்க. எனக்கு இப்போ மேனேஜபிளா இருக்கு. இண்டிவிஜுவலோட மைண்ட் செட்டு தான். நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் ஆகலை நம்ம கண்ட்ரியில். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்தேன். இது புலம்பலாவும் எடுத்துக்கலாம், பட் எங்களுக்கு வேற வழி கிடையாது. இதை ஃபேஸ் பண்ணிடலாம் தான் வருவாங்க. வரும்போது ஒரு மைண்ட் செட்டோட வாங்க, யோசிச்சு முடிவு எடுத்துட்டு வாங்க. மற்றவங்களோட அட்வைஸை கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வணக்கம் பீப்புள்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ எது பத்தினா, நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கனடாக்கு வந்து ஒரு 2 months இருக்கும், ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 months எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தான் தரப்போகிறேன். இந்த 2 months நல்லா போச்சா, நல்லா போலையா, என்னென்ன பிரச்சனை, என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது, இந்த 2 monthsல நான் என்னென்ன கோத்ரூ பண்ணியிருக்கேன், நல்லது கெட்டது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இப்போ நான் ஒரு பார்க்குக்கு போயிட்டுருக்கேன். அங்கே உட்காந்து பொறுமையாக பேசுவோம். ஓகே, பார்க்குக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம மெயினா என்ன பேச போறோம்னா, நான் இங்க கனடாக்கு வந்து 2 months ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 2 months. இந்த 2 monthsல நம்ம வந்து ரெண்டா பிரிக்கணும். ஏன்னா நான் வந்த ஃபர்ஸ்ட் மந்த் நான் வந்து ஒரு டூரிஸ்ட் மோட்ல தான் இருந்தேன். ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருந்தேன். ஆனால் காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சர்வைவல் மோடுக்கு வந்தாச்சு. சர்வைவல் மோடு என்னன்னா, சாப்பிட்றதுக்கு, தங்குறதுக்கு, நமக்கு ஏதாவது தேவைன்னா எல்லாமே நம்ம ஓனா நம்மளே தான் பார்த்துக்கணும். ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் தான் அது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்தேன். கனடாக்கு வரவங்க முக்காவாசி பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க, இதை ஃபேஸ் பண்ணிடலாம் தான் வருவாங்க. அதனால பாரு, வந்துட்டு புலம்புறான்னு நினைக்க கூடாது. இது புலம்பலாவும் எடுத்துக்கலாம், பட் எங்களுக்கு வேற வழி கிடையாது. இங்க சர்வைவல் அப்படிதான் இருக்கும். அது ஏன்னா நம்ம சொந்த ஊர்ல இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற மரியாதை ராஜ மரியாதை மாதிரி இருக்கும். எல்லாமே கிடைக்கும், பாத்துக்கிறதுக்கு அம்மா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்கன்னு எல்லாம் இருக்கும். ஆனா இங்க அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம ஓனாதான் நம்ம பாத்துக்கணும். அதனாலதான் இந்த மெயின் கஷ்டம். இந்த ஸ்ட்ரகிள்னு சொல்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் வந்து இங்க மத்தது கிடையாது. இந்த சாப்பிட்றதுக்கோ வேலையோ கிடையாது. நமக்கு துணைக்கு இல்லை, நமக்குன்னு ஒருத்தங்க கூட இருக்க மாட்டாங்க. அந்த இல்லாத ஒரு பிரச்சனை தான் ஸ்ட்ரகிள். இப்போ நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை நம்ம லவ்ட் ஒன்ஸ், இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ யாராவது நம்ம கூட ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அப்போ நமக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரகிளாவே தெரியாது. ஏன்னா நமக்கு ஷேர் பண்றதுக்கோ இல்லை நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கோ இல்லை சமையல் பண்ணி கொடுக்கறதோ கூட இருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம எல்லாமே நம்மளே தான் பார்த்துக்கணும். காலையில எந்திரிச்சு வெளியில போய் காலேஜுக்கு போறதோ, வேலைக்கு போறதோ, திருப்பி வந்து நம்ம சமையல் பண்றதோ, அதை சாப்பிட்டு கழுவி வைக்கிறதோ எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். இது நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க பாதி ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா போகும். அதனால இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக படிக்க வரவங்களும் சரி, இல்லைனா வேலைக்கு வரவங்களும் சரி, அவங்க ஸ்ட்ரகிள்னு மெயினாக சொல்கிறது, கூட யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாமே நம்ம தனியாக பண்ணுறதுனால அது ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்லி புலம்புறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் ஒரு ஸ்ட்ரகிள். கனடாக்கு வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், உனக்கு என்னப்பா நீ ரொம்ப ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வாட்டி வந்துட்டு போங்க, உங்களுக்கு தெரியும். கனடான்னு இல்லை, எனி கண்ட்ரி உங்களுக்கு பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், லைஃப்பும் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் ஒருத்தங்க ஒரு இண்டிவிஜுவலோட வாழ்க்கை, அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க இல்லைனா ஒரு ஜாபுக்கு போகிறாங்க, அவங்களோட ஒரு தனிப்பட்ட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். அவங்கள சுற்றி எல்லாம் கலர்ஃபுல்லாக தெரியும், ஆனால் அவங்களோட ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க லைஃப் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதனால கஷ்டமான சிச்சுவேஷன் தான் இது, அக்செப்ட் பண்ணிக்கணும். தெரிஞ்சுதான் வந்தோம். நாங்கள் எதிர்பார்க்கறது கூட யாராவது துணைக்கு இருந்தா, மீன் அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் வேற. நான் சொல்றது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள சொல்றேன் நான். ஆக்சுவலா நம்மளே நிறைய வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஓட்டியிருப்போம். யாராவது அப்ராட்ல இருந்தா
உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க அப்படின்னு. ஏன்னா நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா அது இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த வார்த்தை தான் இருக்கிறதுல ரொம்ப கடுப்பான வார்த்தைன்னு தெரியும். உனக்கு என்னப்பா நீ ரொம்ப ஜாலியா இருக்கேன்னு சொன்னா ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏன்னா இங்க ஜாலியா இருக்குமோன்னு சொன்னா அட்மாஸ்பியர்லாம் ஓகே, வெஸ்டர்ன் கல்ச்சர் நல்லா இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்ஸ், லைட்ஸு, ஜாலியாக இருக்கும், அது வேற. ஆனால் நம்ம டே டு டே லைஃப்னு ஒரு ஷெடியூல் இருக்கும். காலைல எழுந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், திருப்பி வரணும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் ஆகலை நம்ம கண்ட்ரியில். இங்கே வந்து நம்ம அடாப்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸும் சரி, இங்கே லோக்கலில் படிக்கிற டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அவங்களோட ப்ராக்டிஸே அப்படி தான் இருக்கும். நம்மளோட ப்ராக்டிஸ் வேறனால நமக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் இங்க வந்த புதுசுல நிறைய விளாக் பண்ணுவோம், நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இருக்கிற ஷெட்யூல்ல எல்லாத்தையுமே கவர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அசைன்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, ஒர்க் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாருக்குமே அதுதான். இப்போ நான் எனக்குன்னு சொல்லலை, இங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அது ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து ஓகே நமக்குன்னு ஒரு டைம் இருக்குது, நம்ம ஏதாவது கொஞ்சம் யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம், இல்லை நமக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது டைம் 11:30 12 ஆகிருக்கும். அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதே ஓகே இன்றைக்கி சண்டே, நம்ம இந்த வீடியோக்காக இந்த டேவை ஒதுக்கிடணும்னு சொல்லி நான் அதை ஒதுக்கி நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் யாருக்குமே அட்வைஸ் மாதிரி எதுவும் தர விரும்பலை. லைக் கனடாக்கு வராதிங்க, இல்லைனா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக போகாதீங்க, அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்ல விரும்பல. கனடாக்குன்னு இல்லை, ஃபார் எனி கண்ட்ரி நான் இதை சொல்ல போகிறது கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு கோல், ஒருத்தவங்க மைண்ட் செட்டும் வேறு. அதனால் அது வந்து அவங்களோட தனிப்பட்டு விருப்பம். வாங்க, வந்தால் தான் தெரியும். சில பேர் கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு மேனேஜபிளாக இருக்கும், சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இப்போது மேனேஜபிளாக இருக்குது. நான் இது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஈஸின்னு சொல்ல மாட்டேன், மேனேஜபிள். இந்த மாதிரி வரும்போது ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. ஈஸியாக இருக்காது அப்படின்னு நினச்சி மட்டும் மைண்ட் செட்டோட வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் போது ஓகேன்னு தோணும். அதனால் இது ஒருத்தோட இண்டிவிஜுவலோட மைண்ட் செட்டு தான். யோசித்து முடிவெடுத்துட்டு வாங்க. மற்றவங்களோட அட்வைஸை கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யோசித்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, இல்லைனா வேறு ஏதாவது வீடியோ, வேறு ஏதாவது நான் போய் கவர் பண்ணி வீடியோ எடுக்கணும், அதை பற்றி பேசணுன்னா அதையும் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன தெரியுதோ நான் அதை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன்.